வாங்க டேஸ்டியான பன்னீர் சங்கசி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, ரைஸு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் நான். அதை பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் கடல மாவு, தயிர், உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா விழுது எல்லாத்தையும் போட்டு அதை மேரினேட் பண்ணி 5 to 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வதக்கிப்போம். 2-3 நிமிஷம் வதக்கினா போகிறோம். அதுவும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலராக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு கிண்ணத்தில். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வெண்ணெயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது, அந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், முந்திரி பருப்பு விழுது, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் தனியா பத்தா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா விழுது, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, ஜீரா பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியை அரைச்சி அதையும் விட்டுக்கலாம் அதில். அப்புறம் ஒரு கரண்டி தயிரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த வறுத்து வச்ச பன்னீரை இதில் போட்டுப்போம். போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு, ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மேலே தூவிட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நம்ம டேஸ்டியான பன்னீர் சங்கசி